இந்தியா தனது முதல் இன்னிங்ஸை வெறும் 35 ஓவர்களுக்குள் டிக்ளேர் செய்துள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் மிக குறைந்த ஓவர்களில் டிக்ளேர் செய்யப்பட்ட முதல் இன்னிங்ஸ் என்னும் பட்டியலில் இது 2ஆம் இடம் பிடிக்கிறது. அப்படியென்றால் முதலில் இருக்கும் இன்னிங்ஸ் எத்தனை ஓவர்களில் டிக்ளேர் செய்யப்பட்டது தெரியுமா? 0 ஓவர்களில். ஆம், ஒரு பந்து கூட வீசப்படாமல். முழு தகவல் அறிய இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்களேன். 2000 ஆண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் கடைசி போட்டியின் முன்பே 2-0 என தென்னாப்பிரிக்கா வென்றிருந்தது. கடைசி ஆட்டத்தின் முதல் நாள் முடிவில் மழை காரணமாக தென்னாப்பிரிக்கா 6 விக்கெட்டுகளை இழந்து 155 ரன்கள் எடுத்திருந்தது. அடுத்த 3 நாட்கள் முழுதும் மழையால் வீணானது. கடைசி நாள் போட்டி தொடங்கும் முன்னர் தென்னாப்பிரிக்கா கேப்டன் ஹான்சி கிரான்ஜே இங்கிலாந்து கேப்டனான நாசர் ஹுசைனிடம் சென்று அடுத்த 2 இன்னிங்ஸ்களையும் புறக்கணித்து விடுவோம். நாங்கள் அடிக்கும் ஸ்கோரை மட்டும் சேஸ் செய்து வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். மேலும் நாங்கள் 270 ரன்கள் வரும்போது பேட்டிங்கை டிக்ளேர் செய்கிறோம். 73 ஓவர்களில் அதை சேஸ் செய்தால் உங்களுக்கு வெற்றி என்று டீல் பேசினார் ஹான்சி. இங்கிலாந்து கேப்டன் இதை மறுத்தாலும் சிறிது நேரம் கழித்து பேச வந்தார். 250 ரன்கள் பக்கத்தில் இருந்தால் சரியாக இருக்கும் என நாசர் ஹுசைன் கூற ஒரு துளி மறுப்பும் கூறாக ஏற்றுக்கொண்டார் தென்னாப்பிரிக்க கேப்டன். நடுவர்களிடம் சொல்லி அவர்கள் சம்மதத்துடன் இங்கிலாந்து கடைசி ஓவரில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. ஹான்சி கிரான்ஜேன் இந்த செயல் முதலில் வெகுவாக பாராட்டப்பட்டது. ரசிகர்களை மழையின் போதும் குஷிப்படுத்தி விட்டார் என்று பேசப்பட்டது. ஆனால் எல்லாம் சில நாட்கள்தான். உண்மை மெல்லமாக வெளியே வந்தது. இந்த டெஸ்ட் போட்டி டிரா ஆனால் பெரும் தொகையை புக்கிங் செய்த, அதாவது கிரிக்கெட் சூதாடி ஒருவர் இழக்க நேரிடும் என்பதால் அவர் ஹான்சியை தொடர்பு கொண்டு டீரா ஆகாமல் பார்த்துக்கொள்ள சொன்னார். அதனால்தான் இந்த திட்டம். பதிலுக்கு ஹான்சி கிரான்ஜேக்கு ஒரு விலை உயர்ந்த லெதர் ஜாக்கெட் மற்றும் 5000 ராண்ட் எனப்படும் தென்னாப்பிரிக்கா பணமும் தரப்பட்டது. உண்மைகள் வெளியே வர துவங்கின. அடுத்த இந்திய தொடரிலும் சூதாட்ட புகார் பற்றி எரிய ஹான்சியின் குற்றம் நிரூபிக்கப்பட்டு கிரிக்கெட்டில் இருந்து தடை பெற்றார். சிறிது நாட்களிலேயே ஒரு விமான விபத்தில் மறைந்தார் ஹான்சி கிரான்ஜே. ஒரு நல்ல கிரிக்கெட் வீரர் சூதாட்டத்தால் அவர் வாழ்க்கையும் அவர் பெருமையும் இழந்தது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி உங்க கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.